வணக்கம். ஐஃபோனுக்கு பயன்படுத்துற மாதிரி ஐஎம் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டிஏசிஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு சில ஆடியன்ஸ் ரீசெண்டா கேட்டிருந்திருந்தீங்க. ஏற்கனவே நம்மளோட Facebook கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்ல இது ரிலேட்டடா நடந்த டிஸ்கஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஐஎம் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் டிஏசிஸ் வந்து இந்த எபிசோட்ல உங்களோட நான் சஜெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க பட்ஜெட்டை பொறுத்து சூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அண்டர் 5,000 rupees செக்மெண்ட்ல என்ன ஐஎம் இயர்ஃபோன்ஸ் அண்ட் டிஏசிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் above 5,000 to 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் இந்த எபிசோடில் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐஎம் ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 700-800 rupeesல ஆரம்பிச்சு நம்மளுக்கு 10,000 ப்ளஸ் ரேஞ்சில் கூட அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பட்ஜெட் ரீசன்ஸ்னால நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸை நீங்கள் ரெகுலர் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஏர்பாட்ஸ் இன்க்ளூடிங் பயன்படுத்துறதை விட கொஞ்சம் பெட்டராக இந்த வயர்டு ஐஎம் ஹெட்ஃபோன்ஸில் ஆடியோ அவுட்புட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை டிஃபால்ட் நம்மளோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஏசிஸ் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் பிட் ரேட் அண்ட் சாம்பிள் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால ஆப்பிள் மியூசிக் கண்டென்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஐஎம் ஹெட்ஃபோன் இருந்தாலும் சரி மற்ற எந்த வயர்டு இயர்ஃபோன் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதோட டீட்டெயிலை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்கள் ஆப்பிள் மியூசிக் செட்டிங்ஸில் ஹைரஸ் லாஸ்லெஸ் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு ப்ராம்ப்ட்டும் வரும். இந்த மாதிரி நீங்கள் டிஏசிஸ் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா தான் பெட்டர் ஆடியோ அவுட்புட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. போத் லைட்னிங் போர்ட் இருக்கக்கூடிய ஐஃபோன் 14 மாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லையும் ஐஃபோன் 15 அண்ட் அதுக்கு அபவ் மாடலில் USB-C ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த 24 பிட் 48 kHz அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து இருக்குங்க. எக்ஸ்டர்னல் டிஏசிஸ் வந்து கட்டாயம் நம்ம பயன்படுத்தினா மட்டுமே நம்மளுக்கு ட்ரூ லாஸ்லெஸ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நார்மலாக வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு இந்த லாஸ்லெஸ் சப்போர்ட் எனக்கு வேணும்னு நம்ம ஆடியன்ஸ் கேட்கும்போது ஆப்பிளுடைய லைட்னிங் டு 3.5mm அடாப்டர் அல்லது USB-C to 3.5mm அடாப்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஏன்னா அதோட பேசிக்காக இந்த ஹைரஸ் லாஸ்லெஸ் ஆப்பிள் மியூசிக்கில் நீங்கள் கேட்கறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5,000 rupees கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிஏசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஎம் ஹெட்ஃபோன்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த டிஏசிஸ் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியோ பிராண்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப வருஷமா டிஏசிஸ் அண்ட் மற்ற ஆடியோ ரிலேட்டட் அடாப்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரவங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஒரு டிஏசி வந்து நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 8,000 rupees அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் நம்மளுக்கு ஐஃபோன் மாடல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் USB-C ஐஃபோன்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியோ KA11 அப்படிங்கிற மாடல் டிஏசிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் நம்மளுக்கு 3,000 rupees பட்ஜெட் ரேஞ்சில் போத் அந்த ஹெட்ஃபோன் ஜோன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் அமேசான்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கங்க. எது தேவையோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கங்க. அண்ட் ரெண்டாவது டிஏசி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸுமே பயன்படுத்திட்டு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று ஐஃபை அப்படிங்கிற பிராண்டில் இருந்துட்டு ஆடியோ கோலிங்க் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுங்க. இது நம்மளுக்கு 3,500-600 இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஃபர் பீரியடில் நீங்கள் சில அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸோடும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டிஏசியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பயன்படுத்தும் போது USB-C to 3.5mm அடாப்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ட்ரூ ஹைரஸ் லாஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலராக நம்மளுக்கு ஆப்பிள் மியூசிக்கில் பெட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஃபியோ அண்ட் ஐஃபை அப்படிங்கிற பிராண்ட் டிஏசிஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இந்த 5,000 rupees அண்டர் பட்ஜெட்டில் நீங்கள் ஐஎம் இயர்ஃபோனும் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஜஷன் நம்மளுக்கு ஆடியன்ஸே சஜஸ்ட் பண்ணக்கூடியது பயன்படுத்தக்கூடிய ஒன்று KZ EDX Pro X அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1,300 அப்படிங்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு ஐஎம் ஹெட்ஃபோன் மாடலுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைனல் ஆடியோ E500 E1000 அண்ட் E2000 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 3,000 மாடல் வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் அண்ட் ஆடியோ டிரைவரோட டிஃப்ரென்ஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு 1,000 to 2,000 பட்ஜெட்டில் அவங்களோட 500லேருந்து 1,000 2,000 சீரியஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்னொரு ஐஎம் இயர்ஃபோன் சஜஷன் பார்த்தீங்கன்னா 7HZ Crinacle Zero அப்படிங்கிற பிராண்டுங்க. இவங்களும் ஒரு 2,300-200 அப்படிங்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டில் இயர்ஃபோன்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஎம் இயர்ஃபோன்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ் ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராண்டு தான். அட் த சேம் டைம் அமேசான் மற்ற வெப்சைட்டோட யூசர் ரிவ்யூஸை பார்த்துட்டு நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் நீங்கள் ரிவ்யூஸை பொறுத்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் இப்போ above 5,000 செக்மெண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஐபாசோ DC-03 Pro அப்படிங்கிற மாடல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதே மாதிரி சிமிலர் பிராண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த
6000 7000 செக்மெண்ட்ல டிஏசி மட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான், பட் ஒரு சில மைனர் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும் கம்பேர்ட் டு அந்த பிலோ 5000 செக்மெண்ட்ல 3000 ரேஞ்சில் ஃபியோ அண்ட் ஐஃபை இந்த மாதிரி கோ லிங்க் எல்லாம் நம்ம சூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அபவ் 5000 செக்மெண்ட்ல ஐஎம் இயர்ஃபோன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா மூன் ட்ராப் அரியா 2 அப்படிங்கிற பிராண்ட் மாடலும், மூன் ட்ராப்லேயே வந்து பிளஸிங் 3 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவை விட எக்ஸ்பென்சிவான ஒரு மாடலாக 30,999 மாதிரி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஆடியோ டிரைவரில் நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி இது எல்லாமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பட்ஜெட் அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்லியிருந்திருந்த இந்த டிஏசிஸ் அண்ட் ஐஎம் ஹெட்ஃபோன்ஸோட போத் அமேசான் அண்ட் ஹெட்ஃபோன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேங்க. உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ஐஎம் இயர்ஃபோன்ஸ் அண்ட் டிஏசிஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தவறாமல் அந்த மாடல் டீட்டெயில்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஸோ ஃபெலோ ஆடியன்ஸுக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளை நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். யூடியூப் கமெண்ட்ஸை கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.